ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப அழகான ஒரு vlog தான் பார்க்க போகிறீங்க. நிறைய விஷயங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். மனசை விட்டு நிறைய விஷயங்கள் பேச போகிறேன். கண்டிப்பாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ டைம் வந்து ஒரு மணி இருக்குங்க மதியானம். ஒரு ஃபில்டர் காஃபி நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்த ஒரு டிகாஷனில் பண்ண காஃபி குடிச்சிக்கிட்டே கொஞ்சம் நேரம் வந்து ஒரு மீ டைம் எடுத்துக்கிறேன். இதுக்கு அடுத்தடுத்து நிறைய வேலைகள் இருக்குது. நம்மளுக்கு இந்த காஃபி அந்த டீ குடிக்கிற டைம் வந்து ப்ளசண்ட்டாக பீஸ்ஃபுல்லாக குடிக்கணும் இல்லையா? ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அந்த டைம் மட்டும் ரொம்ப ஸ்பெஷலான டைமாக இருக்கும். ஸோ குடிச்சு முடிச்ச கையோட நம்மளோட வேலைகள் ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ இன்னைக்கு காலையில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எனக்கு பர்சனல் ஒர்க் எடிட்டிங்லாம் இருந்தது. அதெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து என்னோடய வீட்டு வேலைகள் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டஸ்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. நான் வந்து இப்போ டாப் ஃப்ளோரில் இருக்கிறப்போ நம்மளுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. அதில் கொஞ்சம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டஸ்டிங்கும் சேரும் இல்லையா? ஸோ டஸ்டிங் பண்ண வேண்டிய வேலைகளும் சேரும். அப்போ பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அது ஜாஸ்தியாகி நம்ம டீப் க்ளீன் பண்ணுறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றதுனால டெய்லியுமே வந்து நம்ம டஸ்டிங் பண்ணிக்கலாம் முடிவு பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த மிலானோ இந்த ஒரு பிளேட் மாதிரி இருக்குல்ல, இது வந்து நான் வந்து யூரோப் போனப்போ வாங்கிட்டு வந்தேன். இதெல்லாமே ரொம்ப ப்ரெஷியஸான ஒரு கிஃப்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு நானே கொடுத்துட்ட கிஃப்ட்னு சொல்லலாம். ஒன்றுமே வந்து நம்ம அந்த ஊரில் இருந்து ஸ்பெஷலைஸ்டான திங்ஸ் வாங்கிட்டு வரப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இந்த ஈஃபில் டவர் ஆகட்டும், இது ஒரு 4-5 வாங்கிட்டு வந்திருந்தேன். அதில் வந்து 2 வந்து நான் ஒன்று ரேவந்த் பெட்ரூம்க்கு ஒன்று ஹாலுக்கு ஒன்று வாங்கிட்டு வந்தேன். அவன் 2மே நீங்கள் ஹாலில் வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துட்டான். அடுத்தது பார்த்திங்கன்னா புத்தர். ஸோ புத்தர் ஸ்டாச்சு கண்டிப்பாக வீட்டில் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேங்க. அது ஒரு பீஸை வந்து நம்ம இண்டிகேட் பண்ணோம். ஸோ நம்ம வந்து என்ன தான் நம்ம லைஃப்பில் பிரச்சனை வந்தாலும் கொஞ்சம் நிதானமும் அமைதியோடு அதை ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இஷ்யூஸ் எல்லாமே சூப்பராக வந்து சால்வ் ஆகும் அப்படின்னு நான் கற்றுக்கிட்ட ஒரு பெரிய விஷயம். அண்ட் இந்த குட்டி குட்டி பொம்மைகள் பார்த்திங்கன்னா நான் வந்து ஏதோ ஒரு ஊருக்கு போகிறப்போ ஒரு ஷாப்பில் வந்து வாங்கினேன். அது மாமலை மாமியார் மாதிரியே இருந்தாங்கன்னு சொல்லிட்டு வாங்கி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன் அவங்களுக்கு. ஸோ நம்மளாம் நிறைய பேர் வந்து கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம்ல, அதே மாதிரி உங்கள் வீட்டில் குப்பைகள் நிறைய சேருதா? ரெண்டுத்துக்கும் சம்மந்தம் இருக்குங்க. குப்பையும் கவலையும் தானாகவே சேர்ந்துடும். நம்ம வந்து ட்ரை பண்ணவே மாட்டோம் இல்லையா? அது எப்படி சேர்ந்தே தெரியாது, ஆனால் அது சேர்ந்துட்டே போகும். ஆனால் அதை க்ளீன் பண்ண வேண்டிய கட்டாயம் நம்மக்கிட்ட தான் இருக்குது. அது தானாக க்ளீன் ஆகாது. ஸோ அதே மாதிரி தான் கவலையும் சரி. நீங்களே உங்கள் மனசுலேருந்து சில விஷயத்தை வந்து ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் பீஸ்ஃபுல்லான லைஃப்பை லீட் பண்ண முடியும். அப்படியே சேர்த்துக்கிட்டே போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக குப்பை தொட்டி ஃபுல்லாகிடுச்சுன்னா என்ன ஆகும்? நாத்தம் தாங்க முடியாதுன்ற மாதிரி நம்ம மனசு ஃபுல்லாக கவலைகள் ஃபுல்லாகிடுச்சுன்னா நம்மளால் லைஃப்பை வந்து பீஸ்ஃபுல்லாக லீட் பண்ணவே முடியாது. ஸோ கவலைகள் ஒதுக்கி வச்சுருங்க. அதுக்கு ₹1 கூட பிரயோஜனம் கிடையாது. ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத யோசித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாசிபிலிட்டிஸ் பற்றி யோசிச்சிங்க, அதாவது வழிகளை பற்றி யோசிச்சிங்கன்னா 1000 வழிகள் உங்கள் கண்ணுக்கு தெரியுங்க. ஆனால் வழிகளை மட்டும் பற்றி யோசிச்சிங்கன்னா, இல்லை கஷ்டங்கள் பற்றி மட்டும் யோசிச்சிங்கன்னா அதெல்லாம் பெருசாக தெரியும். ஸோ நீங்கள் எதை பற்றி யோசிங்களோ அதெல்லாம் உங்கள் கண்ணு முன்னாடி பெருசாக தெரியும். ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கு இந்த வழி இருக்கே, இந்த வழி இருக்கலாமே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா 1000 வழிகள் உங்களுக்கு கண்ணு முன்னாடி நிற்கும். ஸோ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு அது கவலையில் வந்து கவர் பண்ணி அதை இன்னும் பெருசாக்கிக்காதீங்க. எல்லாமே கடந்து போகும். ஸோ லைஃப் இஸ் ஜஸ்ட் சர்க்கிள்ங்க. அதனால் ரொம்ப வந்து இதை பற்றி ரொம்ப ஓவர் திங்கோ கவலைப்படாதீங்க. என்ன வீடியோவில் பார்க்குற நிறைய பேர் நினச்சிக்கலாம், இந்த அக்கா செம்ம ஹாப்பியாக இருக்காங்க, இவங்க சொல்கிறது எல்லாமே நடக்குது, இவங்க என்ன வேணுமோ அவங்க பண்ணிக்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம். பட் அது வந்து வீடியோ வந்து பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணுற விஷயம். பட் எனக்கு பிடிச்ச விஷயங்கள், நான் டிசைட் பண்ணுற விஷயங்கள் நடத்துக்கிறதுக்கு நான் பின்னாடி நிறைய வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறேன். அதை நான் வந்து சேனல்லையோ இல்லை வீடியோலையோ போட்டு காமிச்சு பேசி அதை பற்றி எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா எல்லாருமே லைஃப்பில் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஒரு விஷயம் நடக்கணும்னா அதுக்கு பின்னாடி நிறைய வந்து காம்ப்ரமைஸ், நிறைய பேசி அதை சால்வ் பண்ணி கொண்டு வருவாங்க இல்லையா? அதே தான் நானும் பண்ணுறேன். இப்போ நான் எங்கள் அம்மா வந்து இங்கே கொண்டு கூப்பிட்டு வந்து வச்சுக்கோ, இல்லை எங்கள் அம்மாக்காக ஒரு தனியாக ரூம் ரெடி பண்ணணும்னா டக்குன்னு வந்து அது முடியாது. அது கன்வின்சிங்கான நிறைய பதில் சொல்லணும், அது வந்து புரிய வைக்கணும். கண்டிப்பாக எல்லாருக்குமே பேசி புரிய வச்சு தாங்க எல்லா விஷயமும் பண்ண முடியும். ஸோ எதுவுமே அவ்வளோ ஈஸியாக ஹாப்பியாக வந்து நம்ம கைக்கு அடிச்சிடாதுங்க. நான் அதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணணும், ரொம்ப 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 மெனக்கடணும். நான் அது நிறைய பண்ணுறேன் என் லைஃப்பில். ஏன்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான பில்லராக இருக்கிறப்போ நம்ம நிறைய நம்ம வந்து பேசணும், சால்வ் பண்ணணும், புரிய வைக்கணும், இதெல்லாமே நடக்கும். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான குக்கிங் தான் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி விமான் கூட ஒரு 2 hours வந்துட்டு ஒரு ப்ளே டைம் மாதிரி கொடுப்பேன். அண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா லவ் லேப்பில் ஜங்கிள் டைம் அப்படின்ற இந்த ஒரு ப்ளே மேட்டை வந்துட்டு அவனுக்கு கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதை கீழே போட்டு வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவன் பாட்டுக்கு விளையாடிட்டு இருப்பான். நம்ம கொஞ்சம் குக் பண்ணலாம், கீழே விழுந்தாலும் சேஃப்டியாக இருக்கும். ஏன்னா வந்து கீழே நல்ல குஷனிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து 2 சைடு உங்களுக்கு வந்து பிரிண்டிங் வரும். நான் சிட்டிஸ்கேப் அந்த பிரிண்டிங் வாங்கியிருக்கேன். அதில் வந்து உங்களுக்கு காரெல்லாம் வச்சு விளையாடலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கும். இப்போ கார்ஸ்லாம் பிடிக்கும் குழந்தைங்களுக்குன்னா இந்த ஒரு மேட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பிரிண்டடாக இருக்கக்கூடிய மேட் என்ன பாருங்கன்னா, இதில் வந்து உங்களுக்கு அந்த ரோடு மாதிரி போகும், அதுக்குள்ளே நம்ம அப்படியே கார் எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து எங்கேஜாக இருக்கும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கலர்ஃபுல்லான அந்த அனிமல் பிரிண்ட்ஸ்லாம் இருக்கும். அண்ட் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப். ஸோ தண்ணி பட்டாலும் நம்ம துணி வச்சு தொடச்சா உங்களுக்கு வந்து போயிடும். ஸோ உங்களுக்கு ஊறுறதோ இல்லை வந்து எந்த இஷ்யூஸும் வராது. ஸோ இதோட பையிங் லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு அமேசான்லேயே இருக்குது, லவ்ல வெப்சைட்லேயே இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் குட்டீஸ் இருக்காங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் சேஃபாகவும் நீங்கள் வந்து இதை வச்சு குழந்தைக்கு விளையாட்டு காட்டலாம். அண்ட் இப்போ
இப்போ பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, அந்த குட்டி கார் வச்சு அந்த அப்படியே அந்த ரோட் மேலேயே கொண்டு போய் அது வந்து நம்மளுக்கு ஒரு லேர்னிங்காகவும் இருக்கும். ஸோ குழந்தைங்க வந்து நிறைய விஷயம் கற்றுக்க வைக்கலாம் இதை வச்சு. ஸோ ஃபன் ப்ளஸ் வந்து லேர்னிங் ரெண்டுமே கலந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் நேரம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு திருப்பி பேக் டு மை குக்கிங் நான் போயிடணும். கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வந்து ஒரு மணி நேரமோ 2 மணி நேரமோ குழந்தைய கூட இந்த மாதிரி ஒரு வேல்யூவான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், நம்மளுக்கும் அது ஒரு கில்ட் இல்லாமல் இருக்கும். நான் ஆஃபீஸ்க்கு போல தவிர்த்து எனக்கும் யூடியூப் வேலை இருக்குது, பேக்கிங்க்கு நான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி மற்ற என்னோடய பர்சனல் வேலை பார்க்குறப்ப குழந்தைய எங்கேயாவது நம்ம விட்டுறோமோ அப்படின்னு ஒரு கில்ட் இருக்கும்ல, அது இல்லாமல் ஒரு மணி நேரம் அவங்க கூட நல்லா சாலிடாக ஸ்பெண்ட் பண்ணேன்னா அது எனக்கு ஒரு திருப்தியை கொடுக்குது. ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து வாட்டர்மெலான் இருக்குது வீட்டில், ஒரு ஹாஃப் வாட்டர்மெலான், அதை வந்து கட் பண்ணி விவானுக்கு மாமியாருக்கு எல்லாருக்கும் கட் பண்ணி கொடுத்துடலாம். அண்ட் இந்த வெயில் காலத்தில் நிறைய வாட்டர் கண்டென்ட் கூடிய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் அதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா வாட்டர்மெலான் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பாட்டாக இருக்கும் நம்மளுக்கு இந்த சம்மரில். ஸோ அது நான் ஃபுல்லாக வந்து அந்த உள்ள கொடுக்குற ரெட்டு அந்த ஃப்ளஷ் மட்டும் எடுத்து கட் பண்ணி கொடுத்துருவேன் விவானுக்கு, அழகாக சாப்பிட்ருவான். பட் இன்னொரு விஷயம் என்னென்னா, கிட்ஸுக்கு வந்து பெரிய பெரிய பீசஸ் கொடுக்குறப்போ கொஞ்சம் பார்த்து கவனமாக ஒரு கண்ணை உங்களை வச்சுக்கோங்க. எனக்கு எப்போவுமேங்க ரேவந்துக்கும் சரி கொஞ்சம் பெரிய பீசஸாக கொடுக்குறப்போ கொஞ்சம் பயம் இருக்கும், சோக் ஆகிடுமோன்ட்டு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன பீசஸ் கட் பண்ணி கொடுப்பேன். பட் அவங்களே எடுத்து சாப்பிட்ற அந்த வயசு வந்துருச்சுன்னா இன்னும் பிரச்சனை இல்லை. இன்னும் குட்டி இப்போ குழந்தை இருக்குன்னா இன்னும் குட்டி குட்டியாக கூட கட் பண்ணி கொடுக்கலாம். ஒரு ஃபோக் ஸ்பூன் வேணுமா அவருக்கு பாருங்கள், இதெல்லாமே வந்து எங்கேருந்தா கற்றுக்கிறது தெரியல. ஃபோக் ஸ்பூன் இல்லாமல் ஃப்ரூட்ஸ் சாப்பிட மாட்டாராம். ஸோ இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ஒரு லஞ்ச் தாங்க பண்ண போகிறோம். ஆல்ரெடி வீட்டில் வந்து நான் வந்து சுண்டைக்காய் வத்த குழம்பு வச்சுருந்தேன், அது இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா ரைஸ் வச்சுட்டு உருளைக்கிழங்கு ஃப்ரை. ரேவந்த் வந்து சொல்லிட்டு போனோம், அம்மா எனக்கு வந்து ஸ்டைலில் ஃப்ரை ஒன்று பண்ணுவேன், நல்லா மொறு கோல்டன் ப்ரௌன் கலரில், ஸோ அதை பண்ணிவிடுங்க அப்படின்னா. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா முருங்கை இலை பொடி இருக்குது. ஸோ இதெல்லாம் இன்றைக்கி லஞ்ச் மெனு ரொம்ப சிம்பிளாக பண்ண போகிறேன். வெயிலில் ரொம்ப நேரம் நிற்க முடியல கிச்சனில். விவானோட ஃபுட் ரொட்டீன் வந்து உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் ஷேர் பண்ணுறேன். அவனுக்கு வந்து ஒரு சார்ட் மாதிரி போட்டு வச்சு தான் கொடுப்பேன் ஒரு நாளைக்கு இந்த பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து உருளைக்கிழங்கு பொரியலுக்கு வந்து ஃப்ரைங் பேனில் கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ண உருளைக்கிழங்கு போட்டுட்டு, நான் தண்ணி சேர்க்காமல், நம்ம வாட்டர் கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாது, அதில் வந்து உப்பு சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டுட்டோன்னா அந்த ஆவிலேயே வந்து உருளைக்கிழங்கு வெந்துடும். அப்புறமா நம்ம மஞ்சத்தூள் அப்புறம் பார்த்தா காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு வாரத்தில் 7 நாள் கொடுத்தாலும் எங்கள் வீட்டில் சாப்பிடுவாங்க. உருளைக்கிழங்கு பிரியர்கள் நிறைய பேர் இருக்காங்க. மற்ற காய் கோவக்காய் வெண்டைக்காயெலாம் இறங்காது, பட் உருளைக்கிழங்கு எப்போ கொடுத்தாலும் ஸோ ஆல் டைம் ஃபேவரட்டான ஒரு பொரியல்னு சொல்லலாம் இல்லையா. உங்கள் வீட்டில் எப்படி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள், நம்ம மிளகாத்தூள் சேர்ந்ததுக்கப்புறம் இந்த கலரில் இருக்கும். சூப்பராக நம்மளோட லஞ்ச் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக எனக்கு ரெடி பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி ரம்ஜான், உங்கள் வீட்டில் வந்து என்ன ஸ்பெஷல் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய வந்து இஸ்லாமிய நண்பர்கள் நம்ம சேனல் பார்த்துட்ருக்கீங்க, உங்களுக்கு இனிய ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள். என் ரேவன் ஸ்கூல்லேருந்து வந்துட்டான், வந்த உடனே பார்த்திங்கன்னா அண்ணா கூட கொஞ்சம் கொஞ்சிட்டு அவர் வந்து நல்லா சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நீங்களே பாருங்கள். டேய் டேய் புறாடா ஓடுற பாரு புறாடா டேய் வாடா இங்க வாடா வரமாட்டியா? மரியாதை வந்து குத்துரு ரிமோட்டை. விவானே பூச்சாண்டி வரான் பாரு, அங்கேருந்து வரான் பாரு பூச்சாண்டி. புறா புறா வருது ஆளக்கானோ. டேய் கடிக்கிறியா அவனை? எல்லாத்துக்கும் உனக்கு அண்ணா சப்போர்ட்டா? போட அண்ணா வாடி அண்ணா வாடி அண்ணா வாடி அண்ணா வாடி அடி அண்ணா வாடி. டேய் அம்மா அம்மா அடி அம்மா அடி அம்மா அடி அம்மா அடி அம்மா அடி அம்மா அடி. ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா தூக்கி போடுறீங்கள இவங்க 2 பேரையும் கஷ்டப்பட்டு பெற்றது வேஸ்ட் தானே. ஸோ இன்றைக்கி லஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ், இதில் வந்து முருங்கை இலை பொடி, இது வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணதுங்க. முருங்கை இலை நிறைய வந்து பறிச்சுட்டு வந்து கொடுத்ததாங்க ஃப்ரெண்ட் ஒருத்தங்க. ஸோ அதனால் அது அழகாக வந்து பொடியாக வந்து கருவேப்பிலை பொடி பண்ணுவோம், அது மாதிரி பொடி பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் போட்டுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து வச்சு பொட்டேட்டோ ஃப்ரை அப்புறம் வந்து சுண்டைக்காய் குழம்பு வச்சு கொடுத்துட்டோன்னு நல்லா சாப்பிடுவோம். இப்போ வந்து ரேவந்தோட ரூம் வந்து ரெடி பண்ணணும், கொஞ்சம் க்ளீன் பண்ணணும், அதை பார்த்துக்கலாம். ஸோ அவன் ஸ்கூலுக்கு போயிட்டு ரொம்ப டயர்டாக வருவான், அதனால் கொஞ்சம் நம்ம ஹெல்ப் பண்ணோன்னா சம்மர் டைம் லீவில் இனிமேல் அவனே பண்ணிப்பான். நிறைய பேர் கேட்கலாக்கா பெரிய பையன் ஆகிட்டானே ஏன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அவன் பெருசாக வளர்ந்தாலும் நம்ம
நம்மளுக்கு பிள்ளை தானே, அவனோட ஃபுல்லாக திங்ஸ் அவனே மேனேஜ் பண்ணிக்கிறான். பட் சம்டைம்ஸ் நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும்ல, நம்ம ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி வந்து அவனுக்கு பெட் ஸ்ப்ரெட் வந்து போட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். பெருசாக இருக்குது, அவனுக்கு பர்ஃபெக்டாக வரல குழந்தைக்கு. அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா கிங் சைஸோட பெட்ஷீட். நான் இன்னும் அவனுக்கு குவீன் சைஸ் பெட்டுக்கு வாங்கலை, அமேசானில் ஆர்டர் பண்ணணும். ஸோ வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃபிட்டிங்காக இருக்கும். இது கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. ஸோ அதனால நான் டக்கின் பண்ணி நல்லா நீட்டாக போட்டு விட்டுட்டு ரூமை கொஞ்சம் நீட் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னா அவன் அழகாக படுத்து தூங்கிடுவான். ஸோ நிறைய வந்து ரேவந்த் பார்த்திங்கன்னா ரெஸ்பான்சிபிளாக இருக்க நிறைய விஷயம் பண்ணுறான். பட் நம்மளும் கொஞ்சம் அவனுக்கு கூட ஹெல்ப் பண்ணுறப்போ நம்ம அம்மாவாக சில விஷயம் பண்ணுறதுக்கான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். இப்போ அதை தான் சொல்கிறேன், அந்த கில்ட் இல்லாமல் இருக்கும். நம்மளுக்கு குடும்பத்தை தாண்டி நிறைய நம்ம ப்ரொஃபஷனலாக பண்ணுறப்போ எங்கேயாவது இங்கே குடும்பத்தை விட்டுருமோ அப்படின்னு ஒரு கில்ட் இருக்கும்ல, அது இல்லாமல் இருக்கிறதுக்கு அப்பப்போ நிறைய வந்து இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் பண்ணுறது, ஹஸ்பண்டுக்கு பிடிச்ச சமையல் பண்ணுறதுல நம்ம நம்மளே யாரும் கேட்காமலே பண்ணிகிட்டு இருப்போம். அது எதுக்குன்னா அந்த கில்ட் வராமல் இருக்கிறதுக்காக தான். ஸோ நம்மளுக்காக மற்றவங்க பண்ணுறாங்களோ இல்லையோ, பட் நம்ம எல்லாருக்கும் பார்த்து பண்ணுறது ஒரு ஹாப்பினஸ் இருக்குது இல்லையா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். விமானுக்கு ரேவந்துக்கு நிறைய நான் ரொனால்டோட அந்த டாய்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன், அந்த ஸ்டாச்சூஸ்லாம். ஸோ அதெல்லாம் நீட்டாக வந்து உடச்சி இங்கே வச்சிடுறேன். அதே மாதிரி சிஸ்டம் வந்து இங்கே ஒன்று வச்சுருக்கேன். எனக்கும் வந்து பர்சனலாக யூஸ் பண்ணுறதுக்கு லேப்டாப் இருந்தாலும் ஒரு டெஸ்க்டாப் வேணும், ரேவந்துக்கு ஸ்டடீஸ்க்கு வேணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய நம்ம வந்து பேக்கிங்க்கு பில்லிங்க்கெலாம் வந்து நமக்கு ரெடி பண்ணுறதுக்கு வேணும்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்க்டாப் பண்ணி வச்சுருக்கேன். இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களோட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். ஏன்னா வந்து குரூப் ப்ரேயர்ஸ் இதில் வந்து எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. நான் மாசமாக இருந்தப்பவும் சரி நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் எனக்காக ப்ரே பண்ணியிருக்கீங்க. இப்போ நீங்கள் என்னோடய மாமியாருக்காக ப்ரே பண்ணணும். அவங்களுக்கு வந்து ஒரு மைனரான சர்ஜரி ஒன்று பிரெயினில் பண்ணுறதுக்கு வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அட்மிட் ஆகிருக்காங்க ஹாஸ்பிட்டலில். ஸோ ஹஸ்பண்ட் கூட இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ஆப்ரேஷன் நடக்கும்னு சொல்லி ப்ரே பண்ணிக்கோங்க. நாங்கள் எல்லாம் ப்ரே பண்ணிக்கிறோம். எங்கள் மாமியார் ஸ்பெஷலாக சொன்னது வந்து உன் சேனலில் சொல்லுமா, நீ சொன்னால் வந்து அவங்க எல்லாம் வந்து ப்ரே பண்ணிப்பாங்க எனக்காக அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் அவ்வளோ நம்பிக்கை அவங்களுக்கும் இருக்குது. ஸோ நீங்கள் ப்ரேயர்ஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது ஹாப்பியாகவும் பாசிட்டிவாகவும் நடக்கும் அப்படின்ட்டு. ஸோ என்னோடய மாமியாருக்காக ப்ளீஸ் கீப் ஹர் இன் யுவர் ப்ரேயர்ஸ். ப்ரே பண்ணிக்கோங்க, அவங்க நல்லபடியாக சர்ஜரி முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ விவான் குட்டியோட வார்ட்ரோப் வந்து இந்த குட்டி வார்ட்ரோப் தான். இதில் வந்து அவனோட துணிகளாம் வந்து அடுக்கி வச்சுருக்கேன். கீழே வந்து அது புக் ஷெல்ஃபாக வச்சுருந்தோம். பட் ரேவந்துக்கு வந்து பெரிய ஷெல்ஃப் இருக்கிறதுனால இது வந்து நான் விவான் குட்டியோட வார்ட்ரோபாக வச்சுருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா க்ளீனிங்கும் முடிச்சாச்சுங்க. அண்ட் என்னோடய துணி மட்டும் இன்னும் எடுத்து வைக்கல, அது அப்படியே கீழே வச்சுருக்கேன். ஸோ எனக்கு வந்து நிறைய ஃபில்டர் பண்ணணும், எது வேணும் எது வேணாந்த துணியெல்லாம் டொனேட் பண்ண பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆஃப்னேஜ் இருக்குது, ஸோ அங்கே கொடுத்துருவேன். ஸோ சூப்பராக ரேவந்த் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். அவன் வந்து பார்த்துட்டு தான் சொல்லணும். ஸோ சாப்பிட்டுட்டு வந்துட்டு பார்த்துட்டு எப்படிக்கு நான் கமெண்ட் பண்ணுவான். அந்த ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் இங்கே வச்சுருக்கேன், ரேவந்த் அண்ட் விவானோட இந்த ஃபோட்டோ. ஸோ சிம்பிளான ஒரு ரூம் டெக்கரேஷன் தான். ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணியிருக்கேன். என் ரேவந்தோட ஃப்ரெண்டை வந்து வந்திருக்காங்க. அந்த ஃப்ரெண்டு வந்து விவானுக்கு ரொம்ப பிடிக்கும், பிரணவ் அப்படின்ட்டு. ஸோ அவன் வந்தாலே வந்து ரேவந்த் ரூம் விட்டு விவான் வரவே மாட்டான். பட் அவங்க என்னென்னா அந்த டீனேஜ்ன்றதெல்லாம் லாக் பண்ணிவிட்டு உள்ளே உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இவன் போய் கதவை தட்டி டிஸ்டர்ப் பண்ணி அங்கே உள்ளே போய் இவனும் ஒரு பார்ட்டில் இருக்கணும்னு பார்ப்பான். பட் அந்த பசங்களுக்கு வந்து இவன் ரொம்ப சேட்டை பண்ணுறான் இல்லையா, ஸோ அவங்க பேசுவாங்களா இல்லை இவனை பார்ப்பாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷனில் வந்து அம்மா நீ கொஞ்சம் பார்த்துக்கும் ஏன் ரேவந்த் விவானன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுவாங்க. பட் இவன் பண்ணுறதை பாருங்கள். இப்போ பாருங்கள், பிரணவ் வந்துட்டான். ரூமுக்குள்ளே போய் லாக் பண்ணதுக்கப்புறம் இவன் உள்ளே ட்ரை பண்ணி பார்ப்பான் பாருங்கள். அவங்க லாக் பண்ணிவிடுவாங்க. இதுதான் அவனோட ரியாக்ஷன். இதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்களே பாருங்கள். அண்ணா ஃப்ரெண்ட் வந்துருக்கானா உள்ள போ. என்னடா உங்க அண்ணனை பார்த்தா சந்தோஷமாயிடுச்சா? அப்படியா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டேக் கேர், பை பாய்.